ஐயா வணக்கம். விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி. என் பெயர் ஷாலினி. என் அம்மாவின் பெயரில் உள்ள எனது வீடு. டேரக்டா சொல்லிடலாமா? கடகம் 4ஆம் பாவகம், அந்த பாவத்தினுடைய அதிபதி சந்திரன். இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் அந்த வீடு உங்கள் கைக்கு வரும். இவங்கெல்லாம் கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வீடு வர்றதுல ஒரு மாதிரியான அமைப்பு. பார்த்து சொல்கிறேன். 24/7/82 20/6/15 கொழும்பு. சிம்மராசியா? மொத விஷயமே கேட்டா போடுற மாதிரி இருக்கே. சரி, நேரடியான அமைப்புகள்ல 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. சனியினுடைய பார்வையில இருக்காரு. ராகுவோட நெருக்கத்துல இருக்காரா. சனியினுடைய 12 டிகிரி பார்வை. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஓரளவுக்கு இருக்காரு. கடக லக்னத்துல இவரு வளர்பிறை சந்திரன் பரிவர்த்தனை. 4ஆம் இடத்துக்கு எந்த நெகட்டிவான அமைப்பு இல்லை. ஆனா 4ஆம் அதிபதிக்கு நெகட்டிவான அமைப்பு இருக்கு. அவரு ராகு கிரகண அமைப்புல ரிவர்ஸ்ல வரும்போது 8 டிகிரில இருந்து கிரகணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்போ இந்த இடத்துல வீடு அமைப்புகள் வில்லங்கம். சரி, அடுத்ததாக தசை என்ன சொல்லுது? ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நடக்கிறது ராகு தசை, அதனால தப்பிச்சிங்க. ஆமா, 2027 நவம்பர் வரைக்கும் நல்ல பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல முழுக்க விரைய அமைப்பு அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனா இந்த வீடு விற்கப்படுமா? கண்டிப்பா வித்துருவீங்க. இந்த வீடு வித்துருவீங்க. ராகு தசையில சுக்கிரன் புக்தி அமைப்புகள்ல 12ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டதால இந்த வீடு விரயமாகும். ஏங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க ஜோசியத்தெல்லாம் சேர்த்துக்கு கொண்டாந்து சொல்றீங்கன்னா, பொதுவெளிக்கு போகும்போதோ இல்ல ஒரு மாதிரி மாடான அமைப்புகளுக்கு போறப்பெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க இந்த விஷயம் இப்படி இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு. அப்ப நிறைய பேர் அஸ்ட்ராலஜரே பாக்குறீங்களா? அவங்களுக்காக இந்த விஷயம் சொல்றேன். அதனால உங்களுக்கு 4ஆம் அதிபதி விரைய அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் கடுமையான பாவத்துவ அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் முதலில் பிரச்சனையாகி அதற்கு பிறகு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சரியாகி அப்புறமா வில்லங்க அமைப்பெல்லாம் தீர்ந்து போய் வைப்பீங்க. இப்போல்லாம் ஒண்ணுமே அசைக்க முடியாது. அஷ்டம சனியில முழுக்க மன அழுத்தம் தாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் இப்ப இல்லைங்க, நான் பேசி மூசி அடுத்த மாசத்துல ஒருத்தர் பேசி வச்சிருக்கேன்னாக்கா கடுமையான பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு 2027 ரிலீஸ் ஆகுங்க.